ஹலோ நண்பா, இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களுமே வருத்தப்படுவாங்க. ஆனா அவங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருக்கிற நிறைய விஷயங்கள் நடக்கவே நடக்காது தெரியுமா? இப்படி அது நடக்கவே போறது இல்லைனாலும் அவங்க வருத்தப்படுறதுனால அவங்களோட தூக்கம், நிம்மதி, ஹெல்த், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே மோசமான நிலைமைக்கு போயிடுது. இன்ஷார்ட் இந்த வருத்தம் அவங்க லைஃபோட குவாலிட்டியே குறைச்சிருது. டேல் கார்னகி ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்ன்ற இந்த புக்கை கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த புக் இன்னைக்கு ஒரு ரெலவெண்டா இருக்கு. மனுஷங்க நம்ம இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம பண்ண போற ஹார்ட் ஒர்க்னால வரல, ஆனா நம்ம பண்ற ஓவர் திங்கிங்னால தான் வருது. சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் புக்ல இருந்து வருத்தத்தை அவாய்ட் பண்றதுக்கு சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, த ஹை காஸ்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன். யாராவது உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்களோட தப்ப பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நம்ம ஹெல்த்தை தான் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாராவது நம்மள திட்டுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டோம்னா அது போதும் தான். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இல்ல நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டிய நேரத்துல கூட அவன் எப்படி சொல்லலாம், நம்ம கிட்ட ஏன் அப்படி அவன் பேசினான்னு அப்படி இப்படின்னு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமா வரும். ஆனா நான் பழி வாங்கி ஆகணும், அவ்வளவுதான், உன்னை நான் காலி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு உங்க மைண்டும் பாடியும் ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும். உங்க உடம்புல தான் பிபி, அல்சர்ஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பாசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். யாரையாவது நம்ம வெறுக்கிறோம்னா, நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்க நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவரை நம்ம கொடுக்கறோம். எமோஷனலா நம்ம சரியா இல்லைன்னா சாப்பிடுறதும் சரியா செய்ய மாட்டோம், தூங்குறதும் சரியா செய்ய மாட்டோம், ஒரு மாதிரி வீக் ஆயிடுவோம். இந்த வீக்னஸ் எனிமிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க இன்னும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஒருத்தர் பைபிள்ல லவ் யுவர் எனிமீஸ்னு எழுதிருப்பாங்கன்னு சொல்றாரு. அதாவது உங்க எதிரிங்களை கூட நீங்க கைண்டா லவ் பண்ணி ஃபர்கிவ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உங்க மைண்ட்ல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இல்லாம அவங்கள மன்னிக்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்க மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு மெடிசன் மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. ஒருத்தவங்களை மன்னிச்சு பாருங்க, அந்த நெகட்டிவ் ஃபீலிங் உங்க உடம்புல இருந்து போக வச்சு பாருங்களேன். பிபி, ஹார்ட் அட்டாக், ஸ்டமக் அல்சர்னு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வராம போயிடும். ஒருத்தரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தது. டாக்டர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, நீங்க கோவப்படுற ஹேபிட்டை விடலனா அது உங்க உயிருக்கே ஆபத்தை கொண்டு வர சான்ஸ் இருக்கு. அதிக கோவம் வரவங்களுக்கு அவங்களோட ஹார்ட் லிகமெண்ட்ஸ் வீக்கா இருக்கும், இதனால உங்க ஹார்ட்டுக்கு பிளட்டை பம்ப் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். என்னோட பேஷன்ஸ்ல ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனரா இருந்தாரு. அவருக்கு அதிகமா கோவம் வரும். அவரோட பேர் வில்லியம் ஃபேல்கெபர். ஒரு தடவை அவரோட கெஃபேல வேலை செஞ்ச குக் சார் காஃபியை சாசர்ல ஊத்தி ட்ரை பண்ணி பாருங்க சார்னு சொன்னதுக்கு இவருக்கு அதிகமா கோவம் கன் எடுத்து அவர் சுட போயிட்டாரு. ஆனா இவருக்கு அதிகமா கோவம் வந்ததுனால அந்த நேரத்துல ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. மெடிக்கல் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வந்ததுன்னா, கோவத்தினாலதான் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் அவருக்கு ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதிகமா கோவம் வரும்போது சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, அதோட டேஸ்ட் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அதை நீங்க என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ண மாட்டீங்க. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களை அந்த அளவுக்கு மாத்திடும். இதனால அன்பா லவ்விங்கா இருக்கிற வீட்டுல மூலிகைகளை டின்னரா சாப்பிட்டா கூட அது டேஸ்டா தெரியும். ஆனா ஒரு பெரிய ராஜபோக விருந்த கூட கோவம், வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸோட இருக்கிற வீட்டுல சாப்பிட்டோம்னா அந்த விருந்தே டேஸ்டா தெரியாதுன்னு சொல்றாங்க. சோ இதனாலதான் நம்ம கோவம், வெறுப்பு, இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் விடணும்னு ஆத்தர் சொல்றாரு. உங்க எனிமீஸை நீங்க லவ் பண்ண முடியலையா, அந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் செட் உங்களுக்கு இல்லையா, உங்களே நீங்க லவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. ஏன்னா உங்களே நீங்க லவ் பண்ணீங்கன்னா என் உடம்பு கெடுதுப்பா, நான் ஏன் இந்த கோவம், வெறுப்பு, இந்த மாதிரி பேட் ஃபீலிங்ஸை என் உடம்புல கொண்டு அதை கெடுத்துக்க விரும்புறேன், நான் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க விரும்பல, அப்படி யோசிச்சு இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸை விட்டுருங்கன்னு சொல்றாரு. மத்தவங்கள உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, உங்க மைண்ட் செட் மூடெல்லாம் ஆல்டர் பண்ண விடாதீங்கன்னு சொல்றாரு. அடுத்தவங்கள வெறுப்பால எரிக்க போறேன்னு எரியிற மாதிரி ஃபீலிங்ஸோட எப்பயுமே இருந்து அந்த நெருப்பு மாதிரி இருக்க ஃபீலிங்னால உங்களே எரிச்சு அழிச்சிடாதீங்கன்னு சொல்றாரு. சோ உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்ல உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸை கொண்டு வரவங்கள உங்களோட லைஃப்ல அந்த அளவுக்கு இன்வால்வே பண்ண விட்டுறாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு மென்டல் பீஸை தரும். நீங்க உண்மையிலேயே நிம்மதியா இருக்க ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, ஹவு டு கிரவுட் வரி அவுட் ஆஃப் யுவர் மைண்ட். நம்ம எல்லாருக்குமே இப்போதைக்கு வருத்தப்படுற ஹேபிட்டை நம்மளோட லைஃப்ல இருந்து போக வைக்கணும்ன்றது புரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை நம்ம நிறுத்தலன்னா நம்மளோட வாழ்க்கையை வாழ விடாம அது தடுக்கும். பிசிக்கலா நம்மளோட உடம்புலையும் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஆத்தர் இந்த சாப்டர்ல அவரோட ஸ்டூடெண்டோட எக்ஸாம்பிள் தராரு. அவரு பேரை சொல்ல விரும்பாததுனால இவரே ஒரு இமேஜினரி பேரை உருவாக்கி இந்த விஷயத்தை ஷேர் பண்றாரு. அந்த இமேஜினரி பேர் என்னன்னா மரியன் ஜே டக்ளஸ். மரியன் ஒரு நாள் வீட்டுல இருந்தாரு. அப்போ அவரோட 5 வயசு குழந்தை இறந்து போச்சு. இந்த வருத்தத்துல இருந்து அவராலையும் அவரோட வைஃபாலையும் வெளியே வர முடியல. ஆனா ஒரு 1 இயர்க்குள்ள அவரோட வீட்டுல இன்னொரு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தையும் 5 நாளுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு. மேரினோட வைஃபுக்கு இந்த விஷயம் ரொம்ப டிராமேட்டிக்கா இருந்தது. அவங்களால தாங்கவே முடியல. 2 பேராலையும் தூங்க முடியல, சாப்பிட கூட முடியல. என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. தூங்கலன்னா உடம்பு கெட்டு போயிடும் சொல்லி டாக்டர்ஸ்லாம் ஸ்லீப்பிங் பில்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்க தான் வெளியூருக்கு போய் ட்ரிப் போயிட்டு வாங்கன்னு இந்த மாதிரிலாம் சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா இது எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா இவங்க 2 பேருக்கும் இன்னொரு ஒரு 4 வயசு பையன் இருக்கான். ஒரு நாள் இவங்க அழுதுகிட்டே வருத்தப்பட்டு இருக்கும் போது, அப்பா அப்பா எனக்கு ஒரு போட்டு செஞ்சு தரீங்களா
அப்படின்னு அந்த பையன் வந்து கேக்குறப்ப அவர் சோகமா வருத்தப்பட்டு இருந்தாலும் சரி பையன் கேக்குறானேன்னு அந்த போட்டை ரெடி பண்ண போனாரு. 3 மணி நேரத்துக்கு அதுல போக்கஸ்டா ஒர்க் பண்றப்ப அவருக்கு 2 குழந்தைங்க போயிடுச்சேன்ற வருத்தம் டோட்டலா மறந்து போயிடுச்சு. அதாவது அந்த வருத்தத்தை மறந்து அவர் வேலையில பிஸியாகி போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல இருந்து ஒர்க்ல நம்ம பிஸியா இருந்தோம்னா வருத்தப்படுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அது நம்ம இந்த வருத்தத்துல இருந்து மூவ் ஆன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா பல மாசங்களுக்கு அவரால் இந்த வருத்தத்தோட ஃபீலிங்கை விட்டு வெளியவே வர முடியல. இதனால இனில இருந்து நான் பிஸியா இருக்க போறேன்ற ஒரு டிசிஷன் எடுத்தாரு. ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு 2 வருஷமா வீட்டுல என்னென்ன வேலை பெண்டிங்கா இருக்கு, எதெல்லாம் நான் செய்யவே இல்லை, எதெல்லாம் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டேன்னு எழுதி வச்சு ஒண்ணு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாரு. வீக்கெண்ட்ஸ்ல நிறைய விஷயங்களை ஆன்லைன் கோர்சஸ் மூலமா கத்துக்க ஆரம்பிச்சாரு. ரெட் கிராஸ்ல ஜாயின் பண்ணி டொனேஷன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவருக்கு ஒரு லைஃப் லெசன்ஸ் கிடைச்சது. வருத்தத்துல இருந்து ஓவர் கம் பண்ணணும்னா ரொம்ப பிஸியா மாறிடுங்க. சும்மா உட்கார்ந்தாதான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒர்க்ல டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி உங்களே பிஸி ஆக்கிட்டீங்கன்னா ப்ரொடக்டிவா ஏதாவது உருப்படியான வேலையும் நடக்கும். அதே நேரத்துல வருத்தம் உங்களோட ஹெல்த்தையும் மைண்டையும் ஸ்பாயில் பண்ணாம இருக்கும். சோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களை பிஸியா மாத்திக்கோங்க. ஈவன் ஒரு ரிசர்ச்ல கூட என்ன சொல்லிருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு அந்த அளவுக்கு நர்வஸ் பிரேக் டவுன் வராதான். ஏன்னா அவங்களுக்கு வருத்தப்படுறதுக்கு டைமே இருக்காதான். அந்த அளவுக்கு அவங்களோட வேலையில பிஸியா என்கேஜா இருப்பாங்களாம். ஒன்னு லைப்ரரியில படிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மைண்ட பிஸியாவே வச்சிட்டு இருப்பாங்க. ஏன் ஈவன் ஆர்மி ஆபீசர்ஸ் கூட போர் நேரங்கள்ல ஒரு இடத்துக்கு போய் இருக்கும்போது அவங்க மைண்ட பிஸியா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா கார்டனிங் பண்ணுங்க, மியூசிக் லெசன்ஸ் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கன்னு ஆர்மில ஒர்க் பண்ற எல்லாரையுமே என்கேஜ் பண்ணுவாங்களாம். ஏன்னா போர் நேரங்கள்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ஐயோ என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி தான் யோசிச்சு வருத்தப்பட்டு இருப்போம். அந்த விஷயத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பிஸியாவே இருந்துட்டு இருந்தோம்னா போர் டைம்லயும் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்றோன்ற மாதிரி ஃபீலிங் கிடைக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம பிரசன்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை நீங்களே பிஸியா மாத்திக்கணும். ஏன்னா அப்பதான் நிதானமா யோசிச்சு நம்மளோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் புக்கை கம்ப்ளீட்டா படிக்கிறது உங்களோட ப்ராப்ளமா இருந்தா இந்த ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் புக்கை கூட நம்ம கம்ப்ளீட்டா சாப்டர் பை சாப்டர் டீடைலா சம்மரைஸ் பண்ணி நம்ம சேனலோட மெம்பர்ஸ் ஒன்லி பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் அந்த 2.5 மணி நேரம் கண்டென்ட்டை நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட சேர்த்து திங்க் அண்ட் க்ரோ ரிச், மிராக்கிள் மார்னிங்ஸ், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள், அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு இந்த மாதிரி 10,000 rupeesக்கு மேல வர்த் உள்ள லைஃப் சேஞ்சிங்கான புக்கோட கண்டென்ட்டை ஒரே இடத்துல ஈஸியா இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபார்மேட்ல கன்சியூம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட மெம்பர் ஆகிறது மூலமா உங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்பர் 3, a law that will outlaw many of your worries. An empty mind is a devil's workshop ன்னு சொல்லுவாங்க. அதாவது எதை பத்தி நம்ம ஃபோக்கஸ்டா யோசிக்காம ஆப்சென்ட் மைண்டடா இல்ல சும்மா இருந்துட்டு இருந்தோம்னா எப்பயுமே நெகட்டிவா அதிகமா யோசிப்போம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த ப்ராபர்போட அர்த்தம். இதே மாதிரி நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளோட மைண்ட்ல வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தரே சின்ன வயசுல வந்து ஃபார்ம்ல தான் வளர்ந்துட்டு வந்தாரு. ஒரு நாள் அவங்க அம்மாவோட செரிஸை பறிச்சிட்டு இருந்தாரு. இப்படி செரிஸை பறிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அழுவ ஆரம்பிச்சாரு. அவங்க அம்மா ஏன்பா அழுவுறன்னு கேக்குறப்ப நான் உயிரோட புதைஞ்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு அழுதுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல சின்ன வயசு ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய பயம் இவருக்கு இருக்குமா. ஏன்னா மழை காலம்லாம் வரும்போது நிறைய இடியோட இருக்கும். அந்த இடி நம்ம மேல பட்டு செத்துருவோமோ, சாப்பாடு இல்லாம செத்துருவோமோ, நரகத்துக்கு போயிடுவோமோ. சின்ன வயசுல இவருக்கு காதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்குமா, கொஞ்சம் அவரு ஃபேஸ்ல இருந்து தனியா இருக்கிற மாதிரி தெரியுமா. அவர் இருந்த ஏரியால சாம் ஒயிட்னு ஒரு பெரிய பையன் இருப்பான். எப்ப பார்த்தாலும் உன் காதை அறுத்துருவேன் உன் காதை அறுத்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனாலயும் பயப்படுவேன். எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்காது, யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் வைஃப் கிட்ட என்ன சொல்லுவேன், என்ன பேசுவேன், நான் போரிங்கா இருந்தேன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு எதோ யோசிப்பாராம். ஆனா சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் அவர் யோசிச்ச 99% ஆஃப் விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை. தேவையே இல்லாம வருத்தப்பட்டு இருந்திருக்காரு. சிம்பிளான லைஃபை காம்ப்ளிகேட்டடா மாத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா நீங்க லா ஆஃப் ஆவரேஜஸ்ன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வரிஸ் வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த ஃபேமஸான இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து லா ஆஃப் ஆவரேஜஸ்ன்ற கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னா மனுஷங்க எந்த பயத்தோட வந்தாலும் அதுக்கு இவங்க கால்குலேட்லாம் பண்ணி இன்சூரன்ஸ் கொடுக்க ரெடியா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு போருக்கு போவேன்னு தெரியும்னா அப்ப எனக்கு பயமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட எல்லாம் போய் இருக்க வேண்டிய எல்லா இன்சூரன்ஸும் நான் எடுத்துப்பேன். நான் அந்த போருக்கு போனேன்னா உயிரோட திரும்ப வராததுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அடுத்த சில வருஷங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட லைஃபை வாழ போறேன், இன்சூரன்ஸ் எடுத்து என்னைய ப்ரொடெக்ட் பண்ணிக்க போறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா லா ஆஃப் ஆவரேஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போருக்கு போறது எவ்வளவு ரிஸ்கியான விஷயம் நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரிஸ்க் தான் 50 வயசுக்கு மேல வாழற மக்களுக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. 1.5 லட்சம் சோல்ஜர்ஸ்க்கு மேல போற நீங்க எந்த அளவுக்கு அந்த பேட்டில்ல டெத் ரேட் இருக்குமோ அதே அளவுக்கு தான் நார்மலா போருக்கு போகாத 50 வயசுக்கு மேல இருக்க மனுஷங்களோட டெத் ரேட்டும் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா யூசுவலா வார்க்கு போறது ரிஸ்கியான விஷயம்னு கன்சிடர் பண்ணி நீங்களும் அந்த ரிஸ்கியான விஷயம் ஒத்துக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான இன்சூரன்ஸ் பிரீமியம் சார்ஜ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா லா ஆஃப் ஆவரேஜஸ் அப்ளை பண்ணா 50 வயசு மேல இருக்க மனுஷங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கும் போருக்கு போறவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதும் கிட்டத்தட்ட ஒரே ரிஸ்க் தான்.
ஸோ ஓவரா நீங்க டென்ஷன் எடுத்துக்கிட்டு வருத்தப்படுறதுக்கு முன்னாடி நீங்க பயப்படுற விஷயம் நடக்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலா எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு பாருங்க. லா ஆஃப் ஆவரேஜஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஆத்தர் வந்து மிஸ்ஸஸ் ஹெர்பர்ட் சாலிங்கர்னு சான் பிரான்சிஸ்கோல ஒருத்தவங்கள மீட் பண்ணாங்க. அவங்க பாக்குறதுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தாங்க. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கான்னு கேக்குறப்ப, பயமா சார் 11 வருஷமா நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் டென்ஷனோடயே இருக்கேன், கடைக்கு போனா ஷாப்பிங் போனா அயன் பாக்ஸ ஆஃப் பண்ணாம போயிட்டேனா, வீடு பத்திக்கிட்டு எரியுதா, பசங்களை வெளியே விட்டுட்டு வந்துட்டேனே, சைக்கிள் வேற ஓட்டிக்கிட்டு இருந்தாங்களே, ஏதாவது கார் வந்து அவங்களை இடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும், அப்படி இப்படின்னு ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் பயத்துல மூச்சு விடுற மாதிரியே மூச்சு விட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுவேன். இப்படியே இருந்ததுனால என் ஃபர்ஸ்ட் மேரேஜ் சரியா போகல, நாங்க பிரிஞ்சுட்டோம்னு சொன்னாங்க. என்னோட செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஒரு லாயரு. அவரு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாப்பாரு, அந்த அளவுக்கு வருத்தப்பட மாட்டாரு. ரிலாக்ஸ் பண்ணு, யோசி அப்படின்னு சொல்லுவாரு. நீ பயப்படுற விஷயம் என்னன்னு கேட்டு லா ஆஃப் ஆவரேஜஸ் படி இது நடக்க எவ்வளவு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி இது நடக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு என்ன காமா இருக்க வச்சிருவாரு. ஏன்னா நியூ மெக்சிகோல ஒரு தடவை மண் அதிகமா இருக்க ரோட்ல ஓட்டிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. எங்க காரும் சரி எல்லா காரும் சரி சரியா ஓடாம ஒரு மாதிரி சறுக்கிக்கிட்டே ஸ்லைடு பண்ணிக்கிட்டே அங்க இங்கன்னு போய் எங்க கண்ட்ரோல்ல இல்லாம இருந்தது. நாங்க சறுக்கிக்கிட்டே ஏதாவது ஒரு குட்டைக்குள்ள போய் விழுறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் வேகமா ஓட்டலாமா, மெதுவா தான் ஓட்டுறேன், மெதுவா ஓட்டி கார்ஸ் கிட்ட ஆகுறதுக்கு அந்த அளவுக்கு சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி எனக்கு காமா இருக்க வச்சுட்டாரு. இதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல ஒரு தடவை கேம்ப் போட போனோம். அது கனடால பனி இருக்கிற இடம். அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது கூட எங்களோட டென்ட் பிரிஞ்சு போயிடுமோ, பனியில நம்ம புதஞ்சு போயிடுவோமோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அவரு நமக்கு இங்க கைடா இருக்கிறவரு இருக்கிறதுலே டாப் எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்டுல, அவங்க கைடா இருந்த கேம்ப்ஸ்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுன்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆவரேஜஸ் சொல்லி அந்த சிச்சுவேஷன்லயே என்ன காம் பண்ணாரு. ஈவன் எங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கொடுத்த டென்ட் பறந்தே போயிடுச்சுனாலும் மத்தவங்களோட டென்ட்ல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. இதனால நான் காம் ஆயிட்டேன் சொன்னாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி ஓவரா வருத்தப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனலிட்டிக்கலாவும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாவும் இது நடக்க எவ்வளவு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஆவரேஜஸ் போட்டு பார்த்துட்டோம்னா, ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுவே நம்ம ஓவரா வருத்தப்படுறத அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் சொல்றாரு. சோ லா ஆஃப் ஆவரேஜஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வருத்தம் போகிறதுக்கு டேட்டாவை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த புக்கோட கம்ப்ளீட் சாப்டர் பை சாப்டர் 2.5 மணி நேரம் சம்மரியை நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.